Hey friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது work from home job தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் 2 work from home job கொண்டு வந்திருக்கேன் and இது வந்து டெக்ஸ்ட் புக்ல இருந்து வந்திருக்கு and இது freshers எல்லாரும் எலிஜிபிள்னு சொல்லியாச்சு. சோ நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது படிச்சிட்டு இருந்தீங்கன்னா தாராளமா இதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இவங்க வந்து அதுக்குரிய क्वेश्चंस ப்ரிப்பேர் பண்றது தான் வந்து ஜாபே. சோ இதுக்கு தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். and நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு நம்ம சொல்கிற ஜாப்ஸ்க்கெல்லாம் அட்டென்ட் பண்ணி அண்ட் அப்ளை பண்ணி அதோட அசஸ்மெண்ட் லிங்க்லாம் அப்ளை பண்ணி ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் இருக்க எல்லாருக்குமே வேலை கிடைக்கணும். அண்ட் இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே. ஸோ இன்னைக்கு வந்து என்னோட விஷஸ் வந்து என் தங்கச்சி கொடுப்பேன். ஏன்னா நான் எதுவுமே இல்லாமல் ஒரு டார்க் ரூமில் இருக்கிறப்ப யாருமே இல்லாதப்ப அவள் தான் என்கிட்ட வந்து நான் இருக்கேன் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னது அவள் தான். ஸோ நான் அவளுக்கு தான் இன்னைக்கு வந்து விஷஸ் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு யார் வந்து மோட்டிவேஷனாக இருந்தாங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் உடைய ஜாப் தான் பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட் புக்ன்ற கம்பெனி வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு எஜுகேஷனல் பிளாட்ஃபார்மாக வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே, கேட் இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த டெக்ஸ்ட் புக் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் மொத்தம் 4.2 கோடி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதா சொல்கிறாங்க. 700 கொஷின்ஸ் சால்வ் பண்ண கொஷின்ஸ் அவங்க வெப்பேஜில் இருக்கதா சொல்கிறாங்க. அண்ட் 800 இன்ஹவுஸ் எம்ப்ளாயீஸ் அவங்க கிட்ட இருக்காங்க. அண்ட் ரிமோட் இன்டர்ன்ஸாகவும் ஃப்ரீலான்சர்ஸாகவும் நிறைய பேர் இதுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரோல் என்னன்னு பார்த்துருவோம். நம்மளோட தமிழில் வந்து கொஷின்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்டியூடாக இருக்கட்டும், லாஜிக்கல் ரீசனிங்காக இருக்கட்டும், ஜென்ரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஸோ இதில் எல்லாம் நோட்ஸ் எடுக்கிறது, கொஷின் கொடுக்கறது, அதுக்கு சொல்யூஷன்ஸ் தர மாதிரி தமிழில் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம டீமாக வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாரத்துக்கும் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணி இந்த வாரத்துக்கு எந்த ஜாப் இருக்குது, ஸோ அவங்களுக்கு அந்த கேண்டிடேட்ஸ்க்கு எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி டீமாக நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து கொஞ்சம் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. அண்ட் 40 வேர்ட்ஸ் பர் மினிட் டைப்பிங் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே அப்ளைன்ற பட்டன் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க அண்ட் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ இதில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எது நம்ம கடைசியாக அப்ளை பண்ணோம், அதுவும் தமிழ் அப்ளை பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்னா சொல்லலாம். இந்த ரெஸ்யூம் வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துட்டு இந்த 2 கொஷின்ஸும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம், இல்லைன்னா தேவையில்லை. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க கவர்மெண்ட் எக்ஸாமில் தமிழ் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா தாராளமாக இதுக்கு கொடுங்க. எந்த எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணேன், அது எவ்வளோ மார்க்ஸ் வாங்கினேன் அந்த மாதிரி சொல்லுங்கள். ஸோ தமிழ் டைப்பிங் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. ஸோ தெரியும்னா தெரியும்னு கொடுங்க. ஸோ அடுத்த ஜாப் பார்த்தோன்னா இன்டர்ன் இங்கிலீஷ். ஸோ இதுலேயும் அந்த டெக்ஸ்ட் புக் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோல்ஸில் போய் பார்க்கலாம். ஸோ ரோல்ஸில் எப்படி இருக்கும்னா, ஒரு சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷில் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஷின்ஸ் அண்ட் நோட்ஸ், கொஷின்ஸ்க்குரிய சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி இருக்கும். என்னென்ன எக்ஸாம் பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஃபென்ஸ், டீச்சிங் செக்டார்ஸில், சிடிஇடி, என்பிஎஸ், டிஜிடி, ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து நமக்கு வந்து கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு என்ன கொஷின் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்க, டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து மித்த சேனல்ஸ், மல்டிபிள் யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும், மித்த வெப்சைட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஃபீட்பேக்ஸ் கலெக்ட் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி தர மாதிரி இருக்கும். அண்ட் நம்ம வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கோன்றது இதில் எதிர்பார்க்குறாங்க. அண்ட் இது வந்து மாஸ்டர்ஸ் தான் முடிச்சிருக்கணும் இல்லை, பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருந்தா ஓகே. அண்ட் இதில் டூல் வந்து ஜிசூட், எக்ஸல், ஜிபிடி இதெல்லாம் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸும் இவங்கள்ட்ட இருக்கணும்னு எதிர்ப்பாங்க. ஸோ இதில் அப்ளைன்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஃபோன் நம்பர் அண்ட் ரெஸ்யூம் கொடுத்துருங்க. இதுக்கடுத்து இருக்க கொஷின்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு கொடுக்கணும்னா கொடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஸோ இதில் என்ன கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, the government exams you have appeared or qualified. ஸோ நம்ம இதில் ஏதாவது அப்ளை பண்ணி நம்ம குவாலிஃபை ஆயிருந்தோம் அப்படின்னா அதை கொடுங்க, இல்லைன்னா அப்பியர் பண்ணி எழுத மட்டும் போயிருப்பீங்களே அதுக்கு அந்த எக்ஸாம் மட்டும் இங்கே கொடுக்கலாம். நம்ம இப்போ வந்து ஒரு ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா அந்த எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணியிருப்போம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும் கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத கொடுக்கலாம். இல்லை நான் அந்த எக்ஸாம் மட்டும் எழுதியிருக்கேன்னா அந்த எக்ஸாம் மட்டும் கொடுக்கலாம். ஸோ கரண்ட் சிடிசி என்னவோ அதை கொடுத்துட்டு சப்மிட் லிங்க் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.